தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 15 21 வரை உள்ள இறைவாக்கை நாம் சிந்திக்கவிருக்கின்றோம். இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள் என்று சொல்லுகின்றார். அவர் நம்மோடு என்றும் இருக்கும்படி ஒரு துணையாளரை அனுப்புவான் என்று சொல்லுகின்றார். அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லுகின்றார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளாது. அது அவரை காண்பதும் இல்லை, அறிவதும் இல்லை. நீங்கள் அவரை அறிந்திருக்கின்றீர்கள், பார்த்திருக்கின்றீர்கள். அவர் உங்களோடு கூட இருக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து கொள்வதில்லை. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன். உங்களிடம் நான் திரும்பி வருவேன். நான் வாழுகிறேன், நீங்களும் வாழ்கின்றீர்கள். நான் தந்தையுள்ளும் நீங்கள் என்னுள்ளும் நான் உங்களுள்ளும் இருப்பதை அந்நாளில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். என் மீது அன்பு கொண்டுள்ளோர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டுள்ளேன் என்று சொல்லுகின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்போடு கட்டளைகளை கடைபிடியுங்கள் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லுகின்றார். நீங்கள் அன்பு உறவு கொள்ளுங்கள், ஒருவருக்கு ஒருவர் அன்பு உறவு கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தூய ஆவியை பெற்றுக்கொள்பவர்கள் பெரும் நன்மைகள் என்ன என்பதை ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லுகின்றார். இயேசுவின் அன்பு கட்டளைகளை அவர்கள் கடைபிடிப்பார்கள் என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் இயேசுவை அவர்கள் தூய ஆவி பெற்றவர்கள் கண்கூடாக பார்ப்பார்கள் என்று சொல்லுகின்றார். தூய ஆவியை பெற்றவர்கள் ஆண்டவர் இயேசுவை போன்று வாழ்வார்கள் என்று சொல்லுகின்றார். தந்தைக்கும் இயேசுவுக்கும் உள்ள அன்புறவையும் மக்களோடு இயேசு கொண்டுள்ள அன்பு உறவை பற்றியும் நம் நட்புறவை பற்றியும் ஆண்டவர் இயேசு இந்த தூய ஆவியை பெற்றவர்கள் இப்படி வாழ்வார்கள் என்று சொல்லுகின்றார். நீங்கள் நண்பர்களாக வாழுங்கள், ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழுங்கள், ஒருவருக்கொருவர் அன்பு முத்தம் கொடுத்து வாழுங்கள் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லுகின்றார். தூய ஆவியை பெற்றவர்களுடைய அணுகுமுறைகள், தூய ஆவியார் தூயவர் என போற்ற பெறுபவருக்கு விளக்கம் தருபவராக அவர் இருப்பார்கள். பணிவோடும் அன்போடும் அமைதியோடும் சமாதானத்தோடும் மரியாதையோடும் பதில் அவர்கள் நமக்கு எடுத்து கூறுவார்கள். நன்மை செய்வதில் அவர்கள் முதலிடத்தில் நிற்பார்கள். துன்புறுபவருக்கு அவர்கள் ஆறுதல் அளிப்பார்கள். இயேசுவின் நண்பர்களாக தூய வாழ்வுக்கான அணுகுமுறையை பின்பற்றி எல்லோரும் மகிழ்வோடு வாழ்வதற்கான பணியாற்ற வேண்டும் என இன்றைய நற்செய்தி வழியாக ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த பூமியிலே வாழ்கின்ற இந்த காலகட்டங்களில் ஆண்டவருடைய அன்பின் பிள்ளைகளாக வாழ நாம் முயற்சிப்போம். உயிர்த்த ஆண்டவர் இயேசு தூய ஆவியால் நம்மை நிரப்புவார். அந்த தூய ஆவியின் கொடைகளை பெற்றவர்களாக நாம் வாழ்கின்ற இந்த சமுதாயத்தில் அன்பு நண்பர்களாக ஒருவரை ஒருவர் மன்னித்து ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழக்கூடிய ஆற்றலை நாம் கேட்போம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இதோ ஒரு பாடல். தேவா உந்தன் பலியாக என்னை தந்தேன்,
என்றும் எந்தன் பணிவாழ்வை ஏற்றிடுவாய். அன்பொன்றை தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே, அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டமிங்கே. அன்போடு நான் வாழுவேன், சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். போராடும் நெஞ்சில் போராட்டம் நீங்க என் வாழ்வை பலியாக்குவேன், என் வாழ்வை பலியாக்குவேன். ஆம் ஆண்டவரே, உந்தன் பலியாக நீரே எங்களுக்கு பலியாக நீர் எங்களை பலப்படுத்தின. திருச்சிலுவை அடியில பலியாக நீர் உம்மை எங்களுக்கு கையளித்திர. அந்த அன்பின் பலியாக நீர் எங்களுக்கு விட்டு சென்ற அந்த அன்பின் பலியிலே நாங்கள் வாழக்கூடிய அருளை எங்களுக்கு தாரும். இதோ கண்ணீரோடு இருக்கின்ற பிள்ளைகளின் கண்ணீரை துடைக்க எங்களுக்கு உம்முடைய தூய ஆவியை கொடும் ஆண்டவரே. இதோ வேதனையோடு இருக்கின்ற பிள்ளைகளின் குரலை கேட்பதற்கு எங்களுக்கு தூய ஆவியை கொடும் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ கண்ணீரோடு விதைக்கின்ற பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு அறுவடை செய்கின்றார்கள் என்று சொல்லுகின்ற. இதோ கண்ணீரோடு இருக்கின்ற இந்த உலகத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் ஆண்டவரே மகிழ்ச்சியோடு உம்மோடு இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் உணர நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. இதோ உம்முடைய இரக்கம், உம்முடைய அமைதி, நீர் எங்களுக்கு சிலுவையில விட்டு சென்ற அந்த அன்பின் பலி, துன்புறும் ஏழைகளை நாங்கள் நேசிக்கவும், துன்புறும் எளியவர்களை நாங்கள் நேசிக்கவும் எங்களுக்கு வரம் அளிப்பதாக எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் ஜெபிக்கின்ற இந்த வேளையில் ஆண்டவரே, உம்முடைய பரிவிரக்கம், உம்முடைய ஆற்றல் இதோ எங்கள் ஒவ்வொருவர் மீதும் நிறைவாக பொழியப்படுவதாக. ஆண்டவரே, இதோ ஜெபிக்கின்ற இந்த வேளையில் ஆண்டவரே, தூய ஆவியிடம் கேட்கின்ற இந்த வேளையில் ஆண்டவரே, இதோ இந்த உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கின்ற இந்த போர்க்களத்தில் ஆண்டவரை எத்தனை ஆயிரக்கணக்கான உயிர்கள் மடிகின்றன ஆண்டவரை. அத்தனை உயிர்களுக்கும் ஆண்டவரை நேர் உம்முடைய இல்லத்தில் இடம் கொடும் ஆண்டவரை. இதோ ஒரு தனிப்பட்ட மனிதர்கள் தங்களுடைய சுகத்திற்காக ஆண்டவரை இந்த உலகத்தில் போர்களை நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். அந்த சகோதரர்கள் உள்ளத்தில் ஆண்டவரை உம்முடைய தூய ஆவியை அனுப்பி அவர்களை மனமாற்றும் ஆண்டவரை. இந்த சண்டை முழுவதுமாக சமாதானத்தின் சண்டையாக, இரக்கத்தின் சண்டையாக அமையக்கூடிய ஆற்றலை நீர் நிறைவாக பொழிந்துள்ளோம் ஆண்டவரை. இனி ஒரு காலமும் இந்த உலகத்தில் ஆண்டவரை அன்பை தவிர, அமைதியை தவிர, சமாதானத்தை தவிர, இரக்கத்தை தவிர ஒருபோதும் சண்டை நீடிக்கக்கூடிய கூடாத அளவிற்கு ஆண்டவரை உம்முடைய ஆற்றலை அவர்கள் மீது நிறைவாக பொழிந்து வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே, ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.